அன்பு தமிழஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றிகள் அவனை தெரிவித்துக் கொள்கிறேன். காஞ்சி குலுங்கட்டும், காலம் கணியட்டும், ஆட்சி மலரட்டும். காட்சி குலுங்கிருச்சு, நீ காலந்தாங்களேன்னு ஆட்சி மலரணும். காஞ்சி குலுங்கிருச்சு ஏனென்றால் இங்க இருக்கிற கூட்டமே அதற்கு சான்று. காஞ்சி குலுங்கிருச்சுங்கிறதுக்கு தான் இந்த கூட்டம் தான் சான்று. இந்த பக்கம் திரும்பினாலும் சரி, இந்த இப்படி கை நீட்ட இப்படியா 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 இப்படியா, ஆமா இதுக்கு மேல நீட்ட முடியாதுங்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுல அகலம். இதற்கு இந்த பாராட்டும் இதுவும் அழகை முருகேசன் அவர்களுக்கும் அதுக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை துணை தொண்டர்களுக்கும் என் நன்றி இருந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தனை நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் நன்றி இருந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல இங்கு இருந்த, அதாவது அனாகபுத்தூர் முருகேசன் அவர்களுடன் தங்கப்பாண்டியன் சேர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மாநாடை குறைந்த நாட்களில் நடத்தியிருக்கிறார் முருகேசன் என்றால் அதற்கு உறுதியாக இருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இருந்த வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் என் மனைவி காரில் வந்துக்கிட்டு வழி நடுங்க அவங்க வரிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கே சாப்பிட்றாங்க? அவங்க எதுக்காக தரையில் உட்காரணும்? விதியா? இல்லை, விதிதான். ஏனென்றால் விஜயகாந்தை பார்க்க வேண்டுமே. விஜயகாந்த் பார்த்திருக்கோம், என் தலைவர் பற்றி கேட்டிருக்கோம். எதற்காக பற்றி செல்வமியா உனக்கு என்னையா அப்படின்னு அவங்கள்ட்ட வந்துகிட்டே இருக்கோம். அதை பார்த்து பார்த்து என் மனசெல்லாம் எங்கு தெரியுமா இன்னைக்கு பறந்துச்சு, எங்கோ பறந்துச்சு. ஏனென்றால் நான் உங்களையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் வந்தேன், ஆனால் நீங்க என்னை கவனிக்கல. ஏன் அப்படின்னு எனக்கு தெரியும். அவங்கள பார்த்து நான் கையெல்லாம் ஆட்டினேன், ஆனால் நீங்க கவனிக்கல. சரியா வருவேன்னு உங்களுக்கும் தெரியாதுல்ல. நான் எந்த வண்டியில் வருவேன்னு உங்களுக்கும் தெரியாது. தெரிஞ்சிருந்தால் நீங்களும் கையாட்டி இருப்பீங்க. பதிலுக்கு இது கையாட்டி இருப்பீங்க. டங்கு டக்கு டங்கு டக்கு டங்கு டக்குன்னு ஒவ்வொருத்தரும் கொட்டடிச்சுக்கிட்டு இருந்தீங்களே, அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எப்படி இருந்துச்சு. அவங்களாம் என்னை விட்டுருப்பீங்களா? நீங்கள் டங்கு டக்கு டங்கு டக்கு நானும் இறங்கி உங்களோட சேர்ந்து ஆடிக்கிட்டு தான் வந்திருக்கணும். ஆடிக்கிட்டு இவ்வளோ தூரம் வர முடியும்? இவ்வளோ தூரம் வந்திருக்கணும். என்ன பண்றது? தொண்டர்களிடம் போது நான் விஜயகாந்த் தலைவர், தலைவனை வழி அவளிய தொண்டன், தொண்டனை வழி அவளி தலைவன் வரக்கூடாது என்பதை நீங்கள் தான் மாற்றிருக்கிறீர்கள். மாற்றி காட்டு. அதான் காட்சி காஞ்சி குலுங்கட்டும் அப்படின்னு நான் சொன்னா, காஞ்சி குலுங்கிருச்சு. இதற்கு மேல என்ன வேணும்? ஏன்னா என் தொண்டர்களை பற்றி எனக்கு தெரியும். பார்த்தசாரதி அவர்கள் சொன்னபடி, தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி இங்க உட்கார்ந்துருக்காரு, சொன்னார்ல, வெட்டிவாயிருந்தால் தலையை கொண்டு வந்துடுவாங்க என் தொண்டர்கள். அப்படிப்பட்ட தொண்டர்களை படைத்து நாங்கள் ஏன் பயப்பட வேண்டும்னாலும் அப்படிப்பட்ட தொண்டர்கள். ஆனா ராணுவம் மாதிரி என்னுடைய தொண்டர்கள் அனைவரும் நான் சொல்றதை கேட்பாங்க, கட்டுப்படுவோம். உட்காரனா உட்காரு, எந்திரினா எந்திரிப்பாங்க, அடினா அடிப்பாங்க, உதனா உதப்பாங்க. யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க தான் என்னுடைய தொண்டர்கள். ஏன் இதை சொல்லுகிறேன் என்பதை நீங்கள் ஒரு சிந்திக்கணும். என் தொண்டர்களை பத்தி நான் அடிக்கடி பெருமையா என் மனைவிட்ட சொல்லுவேன், என் பசங்கிட்டையும் சொல்லுவேன். தெரியாது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் எதுக்கு? ஏன்னா என் மனைவிக்கு நன்றாக தெரியுங்கன்னா என் பசங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கறது தானே. பசங்க உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஒருத்தனை சொல்லிடுறேன். விஜய் பிரபாகரன் பிஆருக்கு பார்த்தா டெல்லிக்கு போயிட்டு தான் வந்தான். டெல்லியில் பிஆருக்கு படிச்சுக்கு சர்டிஃபிகேட் வாங்கணும்னா இங்கேயும் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அங்கே போய் எழுதி கொடுக்கணும், எழுதியும் கொடுத்துட்டு வந்துட்டான். ஏன்னா அவள் லேட்டாக பாருங்க, இப்போ தான் லெட்டர் வந்துச்சு, அதனால நான் போய் கொடுத்தேன். முன்னெடுத்து சண்முக பாண்டியன், அவதான் நடிகர். அந்த சண்முக பாண்டியன் இப்பதான் நடிகர். தமிழன் என்று சொல்லுங்கிற படத்துல கதாநாயகன். இதற்கு முன்னாடி சகாப்தன் ஒரு படம், முதல் படம் வந்துச்சு, அதுல கதாநாயகன். ஏன் இதெல்லாம் சொல்லணுங்கிறதுல என் மனைவியின் பேர் பிரேமலதா. ஏன் இதெல்லாம் சொல்லணுங்கிறதுல என்னடா என்னை மாத்திரம் சொல்லணும், எல்லாரையுமே சொல்லிட்டேன். இந்த குடும்பம் இவ்வளவுதான். எனக்கு
வாழ்ந்து எனக்கு பணம் காசு சம்பாதிக்கணும் ஆசை கிடையாது. எனக்கு குழந்தை குட்டிக்கு 2 பேரும் கர்ணடிச்சு குப்புரடிச்சு இப்படி என்னைய காப்பாற்றுவோம். என்னைய என் பொட்டை காப்பாற்ற இல்லை. நானும் என் மனைவி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கேன். ஒரு நேரம் நீங்க சோறு எனக்கு ரொம்ப வேணும். ஒரு பழைய சோறு வெங்காயத்தை வாட்டுக்கு அடிச்சுட்டு நானே தந்துடுறேன். அப்படி போயிட்டே இருந்தா போட மாட்டேங்க சாப்பாடு. இதைத்தான் பாரு இப்படி கத்துறீங்க பாரு. இதுதான் வேணும். இதுதான் ஒருத்தர் உற்சாகத்துக்கான. ஆனா பேப்பர்ல எழுதான் உற்சாகத்துக்காக விஜயாந்தம் உற்சாகம் உண்மை. என் மனைவி சொல்லிச்சு, ஏன்னா இங்க ஜால்ரா அடிக்கிறான். இங்க ஜால்ரா அடிக்க பத்திரிகையும் ஊடகங்கள்லாம் அதிகம். என்னையா ஜெயலலிதா ஆட்சியில் இருந்த போன 13 தேர்தலில் செஞ்சுச்சா இந்த அம்மா? சரி, இன்னைக்கு தேர்தல் அறிக்கையெல்லாம் ஒரு பகுதியை விட்டேன். ஜெயலலிதா விட்டுச்சா? ஆளுக்கு முந்தி ஜெயலலிதா விடுன்னு நீங்க ஜெயலலிதா விட்டுச்சா? சரி, இன்னைக்கு 234 தொகுதிக்கு தைரியம் வந்தா இங்க அந்த அம்மாவை நிக்க சொல்ல கண்ணுக்கு எட்டின தூரம் எனக்கு எதிரிகளே தெரியல அப்படின்னாங்களே. இப்ப தெரியுதா? கண்ணை கட்டிருச்சா உங்களுக்கு? இந்த காஞ்சிபுரத்தை பார்த்துட்டு கண்ணை கட்டிருச்சா? அதுவும் கா இதுவும் கா. நல்லா புரிஞ்சுக்க. காஞ்சிபுரத்தை பார்த்து கண்ணை கட்டி இருக்குமே, அதுக்கு முன்னாடி கண்ணை கட்டிருக்கு. என்னோட தொண்டர்களை பார்த்தும் கண்ணை கட்டி இருக்கும் உங்களுக்கு. ஏனென்றால்னா என்ன தெனாவட்டு திமிரு. ஏன்னா ஒரு முதலமைச்சர் சொல்லக்கூடாது இருந்தா கூட இந்த மாதிரி யாருக்கு கண்ணு கட்டின தூரம் எனக்கு எதிரிகளே தெரியலங்கிறது. இதெல்லாம் அவங்களுடைய இது. அவங்க இந்த நேரத்தில் ஜெயிச்சா 13 இடைத்தேர்தல் போன தடவை ஜெயிக்கலாம். சொல்லுங்க பார்ப்போம். 11 13 எதுவும் வச்சுக்கலாம். எண்ணிக்கைகள் முன்ன இருக்கலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு 13 சிலர் 11ங்கிறாங்க. எனக்கு பின்னாடி சத்தம் தான் வச்சு சொல்றேன். இருந்தா கூட 13 இடைத்தேர்தலில் சந்திச்சேன்னு ஏதோ ஒரு இடைத்தேர்தல் சந்திச்சிங்கன்னா போன வருஷம் எங்க போச்சு? போன வருஷம் திராவிட முன்னேற்ற கழகம் திமுக அப்ப எங்க போச்சு? இந்த தடவை நீங்க ஆட்சியில் இருக்க நீங்க ஜெயிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உள்ளாட்சி நீங்க தான் ஜெயிப்பீங்க. எனக்கு தெரியும் இடைத்தேர்தல் நீங்க தான் ஜெயிப்பீங்க. பாராளுமன்றத்தில் நீங்க தான் ஜெயிப்பீங்க. போன தடவை நீங்க ஜெயிச்சீங்களா? ஜெயிக்கலையே. ஏன்? இதை விட இவங்க பர்கூர்னு ஒரு தொகுதி முதல்ல இவங்க ஏன் ஜெயிச்சாங்க? ஏன் தோத்தீங்க சொல்ல முடியுமா? நத்தம் சொல்ல முடியுமா? நீ எங்க சந்திரகுமாரை பார்த்து ஜீரோங்கிற அப்படிங்கிறத எனக்கு வருது. ஏயா அப்படின்னு மந்திரி இருந்தாலும் என்னோட வயசுல அதிகமா இருக்கும். வயசு கொஞ்சம் என்ன ஜீரோ அப்படின்னு சட்டசபை இருந்தாலும் நீங்க தப்பிச்சீங்க. நான் போயிருந்தால் இதே ஜீரோ. யாரு ஜீரோ? உங்க அம்மா ஜீரோவா? நீ ஜீரோவா? உன் தலை ஜீரோவா அப்படின்னு நான் கேட்டிருப்பேன். நான் சட்டசபைக்கு என்னை போல. ஏன்னா அன்னையிலிருந்து நான் சட்டசபைக்கு இன்னைக்கு வரைக்கும் நான் போகல. போயிருந்தா கேள்வி வேற மாதிரி இருக்கும். நீங்க தான் ஜீரோ. 2004 தேர்தலில் 40 சீட்டுக்கு டிஎம்கே வந்துச்சு. அப்ப நீங்க தான் ஜீரோ. யாரு ஜீரோ? எங்களை பார்த்து ஜீரோங்கிற. போன தடவை 13 இடைத்தேர்தல் நீங்க தோத்தீங்களே, அப்ப அது ஜீரோ. ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஜீரோ பன்னீர்செல்வம் தான். அதையும் புரிஞ்சுங்க. ஜீரோ பன்னீர்செல்வம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது, அந்த கட்சியும் உருப்படாது. இந்த நாடும் உருப்படாது, அந்த கட்சியும் உருப்படாது. ஏனென்றால் சைவர் ஓ பன்னீர்செல்வம் இருக்கிற வரைக்கும் உருப்படாது. ஓ என்பது என்ன? சைவர். சைவர் என்பது என்ன? ஜீரோ என்பது என்ன? அதான் சைவர். ஓங்கிறது நம்ம இதில் என்னப்போம் இப்படி போட்ட ஒரு முட்டையை போட்ட என்னடா கோழி முட்டை இருந்திருக்குன்னு கேட்பாங்கல்ல. அது மாதிரி இவர் ஜீரோ கோழி முட்டை பண்ணிருக்கோம். மேலே கோழியும் இவங்க சாப்பிட்டு லஞ்சம் வாங்கியிருக்காங்க. எதில் தான் கொள்ளையடிக்கிறது? எதாவது கொள்ளையடிக்கிறதா? கொள்ளையடிச்சு மக்கள் திருத்துங்களேன். யார் உங்களை வேணாம். இதில் வேற சாலை வேற பாதுகாப்பு விழா. சாலை பாதுகாப்பு வார விழான்னு வச்சுட்டாங்க. என் தெருவில் போகிற ஒரு புது வண்டி வாங்கி கொடுத்தாங்க. என் பசங்க வாங்கிட்டோம் டிங்குன்னு ஆளு. அப்போ இந்த வண்டி எனக்கு வேணாமான்னு வச்சுட்டு நான் பழைய வண்டியும் வந்துருக்கேன். பழைய வண்டியில் போனால் அதுலேயும் குதிக்க. என்னோட டயரில் நான் காத்துக்கிட்டு இல்லை கரெக்டு தான் நான் வச்சுருக்கேன். என்னடா குதிக்க? நான் ரோடு சரியில்லை. இதுக்கு தான் சாலை பாதுகாப்பு வரவிடான்னு இந்த அம்மா வச்சா. என்னையா பாதுகாப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இங்கே இருக்கிற செல்லு டிக்கெட்டுக்குன்னு குதிச்சா பஸ்ஸில். அந்த ரோடில் பஸ்ஸு போகுது, பக்கத்து பாக்கெட்டில் போய் செல்போன் விழுதான். அந்த அளவுக்கு மோசமான ஒரு சாலையை வச்சுட்டு இவங்களாம் சாலை பாதுகாப்பு விடலாம். சரி 20 லட்சம் லிட்டரு, அதாவது
20 லிட்டர் தண்ணி குடித நீர் பெரிய ஏழை மக்களுக்கு கொடுக்குறேன்னு இப்போ சொல்றாங்க குடிக்க சுத்திகரிக்கப்பட்ட தண்ணின்னு. அப்ப நீங்க எங்க போனீங்க? 5 வருஷத்துக்கு முன்னாடி சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் 20 லிட்டர் தண்ணி 20 லிட்டர் இல்ல 20 லிட்டர் தான். 20 லிட்டர் தண்ணி கொடுக்குறேன்னு நீங்க முன்னாடி தேர்தல் அறிக்கை சொன்னீங்களா? என்ன ஆச்சு? அது கடைசி நேரம் இது பண்ணணுமா? ஏனென்றால் அதோட யார் ஆட்சிக்கு வந்தாலும் யாராவது கொடுத்தாலும் இல்ல விஜயகாந்த் வரணும்னு வச்சுக்கிறோமே. விஜயகாந்த் கூட நாங்க ஏற்கனவே சொன்ன திட்டம் சொல்றதுக்கா நிறைவேற்றாம போன திட்டங்கள். அதே மாதிரி உனக்கு துணிவு இருந்தால் தைரியம் திராணி இருந்தால் எங்க சங்கரங்கள் சங்கரங்கள் அது நின்னமுல்ல. அப்போ கொஞ்சம் உடன்குடியில் 8000 கோடி செலவு பண்ணி என்னுடைய நேரடி பார்வையில் யார் 8000 கோடி செலவு பண்ற? இந்த அம்மா. 8000 கோடியில் ஒரு 4000 கோடி சோமாரி தான் திருட கை தானே, அது ஊழல் பண்ண கை தானே. உப்புக்குள்ள கையை விட்டா கையை அந்த நேரம் உப்புக்குள்ள கையை விட்டுக்கிட்டே போயிடுமா? அந்த மாதிரி தானே இருக்கும். ஊழல் பண்ண கை நிற்காதில்ல. இவங்க வாங்குறதுனால இப்படி வாங்குறாங்க, இப்படி வாங்குறாங்க, இப்படி வாங்குறாங்க, இப்படிதான் கை இருக்கு, இப்படி வாங்கிக்கிறாங்க, அடியிலும் கூடி வாங்கிக்கிறது. அப்புறம் எப்படி இருக்கும்? நான் என்ன கேட்கிறேன், ஊழல் செஞ்ச கை நிற்காது என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆட்சி. ஏன் இதெல்லாம் சொல்றேன் நீங்க எல்லாம் நினைக்கிறோம்? உண்மையை சொல்லுகிறேன். நான் அதிகபட்சமா பார்த்தேன். அப்ப நான் சொல்லிட்டு இனிமேல் சட்டசபைக்குள்ள வரலதில்லை நான் சொல்லிட்டு வந்துட்டேன். எல்லாருமே சொன்னாங்க நீங்க வந்தீங்கன்னா அவ்வளவுதாங்க, நீங்க வரவே வராதீங்க. ஒருத்தரை பேர் எம்எல்ஏ எல்லாம் சொல்றாங்க நீங்க வரவே வராதீங்கன்னாங்க. நான் போகல சட்டசபை. ஏன்னா இன்றைக்கே சட்டத்தை செத்துருச்சே, நம்ம எப்படி போக முடியும்? சட்டசபையில கைத்தட்ட டேபிள்ல தூங்கி பழகரிப்பை சொன்ன மாதிரி தூங்கிட்டு இருந்தான். ஏங்க நீ எழுப்புல கைதட்டம் எதுக்குண்ணா? நீ இப்படி ரெடியா வச்சுக்க, அப்புறம் டேபிள தட்டுறாங்க. எல்லாரும் டேபிள தட்டுனா எதுக்கு தெரியாம இவங்க தட்டிக்கிட்டே இருப்பாங்க. டேபிள பூரா தட்டிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு தட்டுறான்னு தெரியாது.